Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wasahbihi ajma'in, amma ba'd. Elam walla rabbul alamin. புனிதமிக்க இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாட்களில் எல்லாம் அருள்கின்ற எல்லா பொருள்களை எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக மனிதர்களை மாற்றிடுவானாக. ரமலானுடைய நாட்களில் தொழுகையின் மாலையாக போதுகின்ற பேசுகின்ற எல்லா வசனங்களும் சிறப்பான நற்கூலிகளை எல்லாம் வழங்குவானாக. சர்வதேச அளவில் பெரிய பிரச்சனை போய்கிறது. அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து முஸ்லீம் சமூகத்தை எல்லாம் பாதுகாப்பானாக. குறிப்பாக நமக்கு பரிச்சயமான நமக்கெல்லாம் அறிந்த துபாயில் கூட சமீபமாக பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கின்றன. நம்மை பிரிந்து வாழக்கூடிய நம்ம உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தந்தவர்களாக. உலகில் வாழ்கின்ற எல்லா முஸ்லீம்களும் நிம்மதியான வாழ்க்கையை எல்லாம் தந்தவர்களாக. இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக யார் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ எல்லாம் உள்ள அளவில் அனைவருடைய சூழ்ச்சியை முறியடித்து முஸ்லீம்களுக்கு நிம்மதியான பாதுகாப்பான வாழ்க்கையை தந்தவர்களாக. முதல் பத்த நிறைவு செய்து இரண்டாம் பத்திரத்தை எடுத்து வைத்திருக்கின்றோம். இரண்டாம் பத்து மகுபிரத்தினுடைய பத்து, அதாவது பாவமன்னிப்பிற்கான பத்து. இந்த பத்தில் அல்லாஹ் மகுபிரலனா நுகனா ஹதாயானா உள்ளஹா யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் எங்களுடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக அப்படின்ற அந்த துஆவை அதிகமாக ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு தொழுகையில் கிட்டத்தட்ட 14 ஜுஸுகளை நிறைவு செய்திருக்கின்றோம். சூரா யூசுஃபினுடைய இன்ஜீல் வசனங்கள் ஓதப்பட்டு சூரா அல்-அஹ், சூரா இப்ராஹிம் போன்ற சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கின்றது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஓதப்பட்டது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்று நிகழ்வுகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய குடும்பத்தில் கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாம் ஒரு சில துஆக்களை செய்தார்கள். அந்த துஆக்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. குறிப்பாக இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா ராத் அப்படின்ற சூறா, இடி அப்படின்ற பேர ஒரு சூறா. அந்த சூறாலெல்லாம் தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் யுஸப்பிஹு ராது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி. நாம் பார்க்கக்கூடிய இடி இருக்குது. இது நமக்கு ஒரு இடி, ஒரு சத்தம் மாதிரி தெரிஞ்சாலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா யுஸப்பிஹு ராது, அது இடியினுடைய சத்தம் இருக்குது, அது இடி தஸ்பீஹ் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான். மலக்குமார்களோ வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி, மலக்குமார்களும் தஸ்பீஹ் செய்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த தஸ்பீஹினுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்லதீன ஆமனு தத்மைனு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்கள். மன நிம்மதி அப்படின்றது அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுவதெல்லாம் இறைவனுடைய திக்ரை கொண்டுதான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். திக்ர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குர்ஆன்ல பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இபாதத்துகளை நம்ம மீது கடமையாக்கி இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குதோ அந்த இபாதத்துகள் முடிச்ச உடனே அல்லாஹ் தஆலா செய்ய சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா திக்ர் தான். ஹஜ்ஜினுடைய விஷயத்தை குறித்து பேசுகின்ற ரப்புல் ஆலமீன் ஃபைதா கதைத்தும் மனாசிக்கும் பதுகுருல்லாஹ, நீங்க ஹஜ்ஜினுடைய இந்த கிரியைகள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அதே மாதிரி ஃபைதா கதைத்தும் ஸலாத பதுகுருல்லாஹ கியாமம் வ தொழுகையை முடிச்ச உடனே நீங்க அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்யணும். அதே மாதிரி அல்லதீன ஆமனு, இந்த தொழுகை இபாதத்துக்கு எல்லாம் சொன்ன ரப்புல் ஆலமீன் அடுத்து ஒரு கூட்டத்தாரங்களை பத்தி சொல்றான். இது குர்ஆனல்லாஹ கியாமம் வ வலா ஜுனூபிஹிம்,
சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நின்ற நிலையில, அமர்ந்த நிலையில, படுத்த நிலையில, அங்கும் இங்கும் புரண்டு படுக்கின்ற நிலையிலேயும் அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்யக்கூடிய நபர்கள் சிலர் இருக்கிறார்கள். அப்படின்னு எல்லா இபாதத்துகளையும் பேசுகின்ற ரப்புல் ஆலமீன் அந்த இபாதத்து முடிஞ்ச உடனே நம்மளை செய்ய சொல்ற அமல் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை திக்ரு செய்கின்ற ஒரு அமல். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய வேதனையை விட்டு மனிதனை காப்பாற்றக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ்வை திக்ரு செய்கிற அமலை விட வேற சிறந்த அமல் கிடையாதுன்னாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டு நம்மளை காப்பாற்றக்கூடிய அமல்ல மிகச்சிறந்த அமல் திக்ரு. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், வலல் ஜிஹாது ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது கூட அந்த அதாவில் இருந்து காப்பாற்றாத, கண்டிப்பாக காப்பாற்றும். ஆனாலும் திக்ருக்கு இணையான ஒரு அமல் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹதீஸ்களில் பார்க்க முடியும். நம்ம ஏன் ஃபஜ்ருக்கு அப்புறம் அஸருக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கேப் போடுறோம், நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ ஆதாரம் இல்லாமல் செய்கிறோம் அப்படின்றது கிடையாது. மக்களா தெரியும், மற்ற வக்துகளை நாம கேப் போடாம ஏன் ஃபஜ்ருக்கும் அஸருக்கும் மட்டும் அந்த திக்ருக்கான கேப் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஹதீஸில் வருது, அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார வச்சு சொல்கிறாங்க, தோழர்களை, நாள் முழுக்க நம்மளால் அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்யணும், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பணி சுமை காரணங்கள் வேறு சில காரணங்களால் கண்டிப்பாக நாம் இருக்கிற அந்த இதுலேருந்து திக்ரு செய்ய முடியாமல் சூழல் ஏற்பட்டால், அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, உதுகுருல்லாஹ பஅத சுப்ஹி, நீங்கள் குறைந்தபட்சம் சுபஹ் தொழுகைக்கு பின்னாலும் பஅதல் அஸ்ரி அஸ்ர் தொழுகைக்கு பின்னால அல்லாஹ் தஆலாவை குறைந்த அளவு திக்ரு செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆனா ஃபீக மா பைனஹுமா, சுபஹிலும் அஸ்ர் தொழுகையிலும் திக்ரு செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த இரண்டு வேளைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு தான் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, ஃபஜ்ர்லையும் அஸ்ர்லையும் என்ன செய்யறோம், அந்த தொழுகைகளுக்கு பின்னால நாம கொஞ்சம் தஸ்பீஹ் ஓதுறோம். ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எந்த மனிதர் அல்லாஹ் தஆலாவை அதிகமாக திக்ரு செய்த நிலையில் இருக்கின்றாரோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா, நம்மளுடைய ரூஹ் நம்மளுடைய உடலை விட்டு வெளியேறக்கூடிய தருணத்துல ரொம்ப தாகம் எடுக்கும். ஹதீஸ்ல ரொம்ப கடுமையான தாகம் எடுக்கும் அந்த ரூஹ் வெளிப்படுற அந்த நேரத்துல. அந்த தாகத்தை அடக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா எதிர வச்சிருக்கிறான்னா அல்லாஹ்வை திக்ரு செய்கிற விஷயத்துல தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எந்த நபர் தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்கின்றாரோ அவருடைய ரூஹ் உடலை விட்டு வெளியேறுகின்ற பொழுது மாலம் யகுன் அத்ஷா, கண்டிப்பாக அவருடைய ரூஹ் தாகமான நிலையிலிருந்து அந்த நேரத்துல பாதுகாக்கப்படும் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து சொல்றான், உதுகுருனி அலா வஜிகில் அர்த், பூமிக்கு மேலே இருக்கும் பொழுது என்னை நீங்கள் அதிகமாக திக்ரு செய்து கொள்ளுங்கள். அதுக்குருக்கும் பத்தனில் அர்த், பூமிக்கு மேலே இருக்கும்போது என்னை நீங்கள் அதிகமாக திக்ரு செஞ்சுக்கங்க, பூமிக்குள்ளே நீங்கள் சென்றால் உங்களை நான் நினைவில் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நிலையிலும் நம்மளால் முடிஞ்ச அளவில் திக்ரு செய்யணும். அபூபக்கருள் கண்ணாடி அப்படின்னு சொல்ல, அபூபக்கருள் கத்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், அவங்க ஒரு கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ அந்த கப்பலில் ஒரு மீன்பிடி நபர் அவருடைய பெண் மகளை, சின்ன குழந்தைய பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு அவரும் பயணம் செய்கிறாரு. அந்த மீன் பிடிக்கிற அந்த மீனவர் எடுத்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மீனை பிடிச்சி கூடையில் போகிறாரு. இந்த புள்ள என்ன செய்யுதுன்னா, இருக்கிற மீன் எல்லாத்தையும் மறுபடியும் கடலில் தூக்கி போடுறது. இப்படியே ரொம்ப நேரம் அவர் அங்கேருந்து பிடிச்சி போடுறாரு, பின்னாடி திரும்பி பார்க்காம இருக்கிறாரு. அந்த சின்ன குழந்தை என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த மீனை பிடிக்கிற மீனை மறுபடியும் கடலில் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ எல்லா வேலையும் முடிச்சு தந்தை திரும்பி பார்க்குறாரு, கூடையில் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த மகள்கிட்ட கேட்குறேன், பிடிச்ச மீனெல்லாம் எங்கே அப்படின்னா, அந்த சின்ன குழந்தை இந்த சாட்சியை இந்த இறைநேசர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை சொல்லுதான், தந்தையே நான் அந்த மீனை பிடிச்சி அது ஏதோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அதை என்னுடைய காதுக்கு அருகில் சென்று நான் கேட்ட பொழுது அது அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிற தஸ்பீகை ஓதுவதாக நான் கேட்டேன். அதனால் அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்வோம், எடுத்துகிட்டு போய் வெட்டி அதை சமைத்து சாப்பிடுவோம்.
அப்ப அந்த படைப்பை வேதனை செய்வதை நான் விரும்பவில்லை அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதாகவும், அதுக்கப்புறம் தந்தை அதை கட்டி அணைச்சிக்கிறார் அந்த குழந்தைய. இந்த காட்சியை பார்த்த இந்த இறைநேசர் சொல்றாங்க, ஒரு சாதாரண மீன் அது அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ரு செய்ததனால் அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா அதை வேதனை செய்யாம மறுபடியும் கடல்ல தூக்கி எறிஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா நாம் இறைவனை திக்ரு செய்கின்ற பொழுது நம்மை பாதுகாக்கிற அல்லது நம்மை வேதனை செய்கின்ற விஷயத்துல எந்த அளவு நாம் அதிகமாக திக்ரு செய்தால் அல்லாஹ் நம்மோடு நடந்து கொள்வான் அப்படின்னு அந்த அபூபக்கர் அல்-கத்தானி இமாம் ஒரு விஷயத்தை சொன்னதாக கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் திக்ரு செய்ய வேண்டும். முடிஞ்ச தஸ்பீஹ்களை, நாவிற்கு லேசான தஸ்பீஹ்கள், நிறைய தஸ்பீஹ்கள் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்மளால என்ன முடியுமோ அந்த திக்ருகளை எல்லா நிலையிலும், குறைந்தபட்சம் இந்த ரமணான்ல நாம போகக்கூடிய இடங்கள்ல அல்லது நாம வசிக்கக்கூடிய வீடுகள்ல எல்லா இடங்களிலும் நம்ம நாவுக்கு எது லேசாக இருக்குமோ அந்த தஸ்பீஹை இந்த ரமணானுடைய நாட்கள்ல தொடர்ச்சியாக செய்யணும். எல்லா நிலையிலும் தஸ்பீஹ் செய்யக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற விஷயம் என்னன்னா, ரஸகல்லாஹு கைர துன்யா வல் ஆகிரா, துன்யாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் தஆலா நிறைய சிறந்த விஷயங்களை வழங்குவான். அல்லாஹ் தஆலாவை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய நபர்களுக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா திக்ரு செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கிதாபுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாறுல எழுதுறாங்க, ஒரு தடவை அந்த சவரம் செய்வதற்காக வேண்டி, அதாவது தன்னுடைய மீச தாடியை ஒதுக்குவதற்காக வேண்டி சலூன்ல போய் உட்கார்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அங்க போய் உட்கார்ந்தாலும் நான் அவளை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் கத்தி, அந்த சவரம் செய்யக்கூடிய நபர் கத்தி எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படி வலிக்கு போகும் பொழுது, அந்த கத்தரிக்கும் பொழுது அவங்க அந்த அந்த நபர் சொல்றாரு, செய்யாதீங்க, நான் வந்து பிளேடு பட்டும் அல்லது கழுத்தை என்ன செஞ்சிடும், கழுத்துல போடும்போது அந்த ஆட தாடையை அசைவை பார்த்துட்டு அந்த சிறைக்கக்கூடிய நபர் சொல்றாரு, இப்பெல்லாம் செய்யாதீங்க, பட்டுச்சுன்னா ரத்தம் வந்துடும், ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவோம், இன்னில் அஸ்தஹியு திக்ர ரப்பி சாஅத்தன், கொஞ்ச நேரம் கூட என்னுடைய இறைவனுடைய திக்ரை நிறுத்துவதை நான் விரும்பவில்லை அப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னது. அதனால தான் அல்லாஹ்வுடைய திக்ரில் அப்படி ஒரு ஆனந்தத்தை அவங்க கண்டதுனால தான் இன்னைக்கு அந்த முன்னோர்கள் எல்லாரையுமே வரலாறுகளில் அவர்கள் வாழ்க்கையாக வாழ்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக அடைய வேண்டிய எல்லா விஷயங்களையும் அடைந்தார்கள். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா திக்ர் செஞ்சா என்னென்ன நமக்கு கிடைக்கும்னு சொன்னா, ஈமான் அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் நினைச்சுட்டு இருக்கிறோம். அந்த கலிமா சொல்லிட்டா ஈமான் அப்படின்றது. ஈமானினுடைய உண்மையான சுவை யாருக்கு கிடைக்கும்னு சொன்னா, யார் அல்லாஹ் தஆலாவை அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஈமானினுடைய சுவை கிடைக்கும். நயவஞ்சகத்தனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. முனாஃபிக் தனத்திலிருந்து திக்ர் அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்படுகின்றார்கள், ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலாவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய நபர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொன்னா என்ன செய்வாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஏதாச்சும் உதாரணத்தை சொல்லிட்டு தான் சொல்லுவாங்களாம். எந்த விஷயத்தை சொன்னாலும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அதிகமாக திக்ர் செய்யுங்க அப்படின்னு அந்த மக்களை பார்த்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நான் ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்துல நீங்க நிக்கிறீங்க, உங்களை தாக்குறதுக்கு எதிரிகள் வேகமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு இரும்பு கோட்டை ஒன்று இருக்குது, அது அசைக்கவே முடியாத கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள இந்த நேரத்துல நீங்க போய் ஒளிந்து கொண்டால், அந்த கதவை அடைத்து கொண்டால் நீங்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பு பெறுவீர்களோ அதே அளவு பாதுகாப்பை அல்லாஹ் தஆலாவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு வழங்குகிறான் அப்படின்னு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்திற்கு உதாரணங்களாக இந்த விஷயத்தை சொன்ன வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். குறைந்தபட்சம் நம்ம படுக்கையில் படுக்கும் பொழுது அப்படியே கண்ணை மூடிட்டு மற்ற விஷயங்களை நினைக்காம அந்த நேரங்கள் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்து கொண்டே இருக்கணும். திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், தூக்கம் வர வரைக்கும் திக்ர் செய்வோம், அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹதீஸ்ல வருது, அவர் விழிக்கும் வரை, தூக்கத்திலிருந்து முழிக்கிற வரைக்கும் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்த நல்லடியாருக்கான நன்மை அந்த நபருக்கு எழுதப்படுகிறது அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்கிறது தான் நமக்கு எல்லா விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பு. எந்த வீடு
திக்ரு செய்கிற வீடுகளாக பூமியில் இருக்கின்றதோ அந்த வீடுகள் எல்லாம் நாம பூமியிலிருந்து பார்த்தா எப்படி வானத்துல நட்சத்திரங்கள் அங்கங்க பார்க்கணும், எப்படி கொஞ்சம் ஒளியாக நட்சத்திரங்களை பூமியிலிருந்து பார்க்கிறோமோ அதே மாதிரி எந்தெந்த வீடுகளில் எல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரு இருக்கின்றதோ, திக்ரு செய்யப்படக்கூடிய வீடுகள் வானிலிருந்து பார்க்கக்கூடிய மலக்குமார்களுக்கு ஒளிரக்கூடிய நட்சத்திரங்களாக பூமியில் இருக்கக்கூடிய திக்ரு செய்யப்படும் வீடுகள் இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கேட்குறாங்க, யா அல்லாஹ் லிமன் அஹ்பப்த மிம்மன் அபகலக, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யாரு, உனக்கு ரொம்ப கோபத்திற்குரிய ஆள் யாரு அப்படிங்கிறோட அல்லாஹ் தால சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க சொல்ல வேணாம், அலாமத்துகுமா அந்த 2 பேரினுடைய அடையாளம் என்னன்னாவது எனக்கு நீ சொல்லு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அப்போ அல்லாஹ் தாலா சொன்னானா, எனக்கு மிகவும் பிரியமான நபருக்கு நான் 2 கொடுப்பேன். ஒன்று என்னன்னு சொன்னால் உல்ஹி மஹூதிக்கிரி, என்னை திக்ரு செய்யக்கூடிய வாய்ப்பை அந்த நபருக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். அதன் மூலமாக அவர் திக்ரு செய்கிறார் என்று சொன்னால் அவரை என்ன செய்வேன்னு சொன்னால் எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் நான் பாதுகாப்பேன். இது 2 தான் எனக்கு பிடிச்ச ஆட்களுக்கான அடையாளம். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அவன் அலாமத்து தப்கீலிஹி, நீ கோபம் போடக்கூடிய ஆள் இருக்கானாலே அவனுடைய அடையாளம் என்னன்னு கேட்கும் பொழுது அன்சிஹி திக்ரி, நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அவனுக்கு திக்ரு செய்யக்கூடிய வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன், அப்படி மறந்துடும், அப்படியே திக்ரு செய்யாமல் விட்டதுனால எல்லா விதமான ஆபத்துகளும் அவனை சூழ்ந்து கொள்ளும். இதுதான் நான் கோபப்படக்கூடிய நபரினுடைய அடையாளம் அப்படின்னு நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். 5 விஷயம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹ் திக்ரு செய்யறதுனால, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அல்லாஹ் திக்ரு செய்யறதுனால, உள்ளத்தினுடைய நிம்மதி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வாக்கு கொடுக்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். நம்ம உள்ளத்தினுடைய நிம்மதியை வேறு எங்கு சென்றாலும் கிடைக்க கேட்டு பெற முடியாது, நம்ம அடைய முடியாது அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர. அடுத்து அல்லாஹ் தஆலா பாவங்களில் இருந்து என்ன செய்வான்னு சொன்னால் அந்த திக்ரு செய்யக்கூடிய நபர்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இந்த திக்ரினுடைய அந்த சுவை, அந்த அனுபவம் அல்லது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் யார் முழுசாக அடைஞ்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் மலக்குமார்கள் தான். மலக்குமார்களுக்கு நம்மள மாதிரி சாப்பாடு தூக்கம் எதுவுமே கிடையாது. மலக்குமார்களுக்கு முழுக்க முழுக்க வேலை என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அல்லாஹ் தஆலா சில மலக்குமார்களை படைச்சி என்னுடைய அரிசை நீங்கள் சுமக்கணும் அப்படின்ற மாதிரி அரிசை சுமப்பதற்கென்று சில மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா படைத்தாங்க. அப்போ அவங்க போய் அரிசை சுமக்கும் பொழுது அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஹமலத்துல் அரிசை சுமக்கின்ற விஷயம் சகத்துல்ல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எது வரைக்கும் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சி அல்லாஹ் தஆலா அந்த அந்த வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிற வரலாறு நடக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா மலக்குமார்கள் சுபஹான் அல்லாஹ் அரிசியுடைய அந்த விஷயத்தை பார்த்துட்டு ஒரு நாள் சுபஹான் அல்லான்னு சொல்கிறாங்க. அந்த தஸ்பீஹினுடைய அந்த வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த சுமக்கிட்ட அந்த விஷயத்தை லேசாக்கி கொடுக்குறாங்க. சுபஹான் அல்லாஹ் அப்படின்ற தஸ்பீஹை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படும் வரைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் ரூஹ ஊதும் பொழுது தலைவலியாக ரூஹ் இறங்குச்சு. மூக்கு கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரூஹ் வந்த உடனே தும்மல் ஏற்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்த அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் தாங்கள் ஏற்கனவே சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதோடு சேர்த்து இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு தஸ்பீஹையும் சேர்த்துக்கிட்டாங்க. 2 தஸ்பீஹுகளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான தஸ்பீஹுகளை ஓதுவதன் மூலம் அரிசை சுமக்கின்ற விஷயம் அவங்களுக்கு லேசாகும். இது எது வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலம் வரைக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா நூஹ் நபியை பார்த்து ஒரு கட்டளை ஒன்று இடுவான். நூஹே, நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க அன்னஹு லா இலாஹா இல்லா இலாஹ், அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற லா இலாஹா இல்லல்லா அப்படின்ற வார்த்தையை நீங்கள் உங்கள் மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லா சொல்லுங்க. அப்படி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் பார்த்து நான் அவங்களை பொருந்திக் கொள்கிறேன் அப்படின்ற வார்த்தை அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொன்ன உடனே இந்த மலக்குமார்கள் பார்க்குறாங்க, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் அந்த லா இலாஹா இல்லல்லா அப்படின்ற வார்த்தையில் கிடைக்குது. அதனால நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற தஸ்பீஹை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தஸ்பீஹை சேர்த்துக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த அரிசை சுமக்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் அதிகமாகுது. இது எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரைக்கும் தஸ்பீஹ் ஓடிக்கிட்டே இருக்கு மலக்குமார்கள்ட்ட. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற தஸ்பீஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரைக்கும் போகும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் மக்களுக்கு தெரியும், குர்பானியை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தன்னுடைய மகனை அறுக்க அல்லாஹ் தஆலா கட்டளையிடும் பொழுது அறுக்க முயன்றார்கள். கடைசியில் என்ன செஞ்சான், பதைனாஹு பிதிபிஹின் அலீம், சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒரு ஆட்டை இறக்கணும். இந்த ஆட்டை இறக்கி அந்த ஆட்டை அறுக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க சொன்னா, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தஸ்பீக செஞ்ச உடனே மலக்குமார்கள் பார்க்குறாங்க, அல்லாஹ் அக்பர்ன்ற தஸ்பீகா, சரி அதையும் நாம் என்ன செஞ்சுப்போம் சேர்த்துப்போம் அப்படின்னு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்ற தஸ்பீக் மலக்குமார்கள் பற்றி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சம்பவம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நபியே இந்த மாதிரி அரிசி சுமக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவ்வளவு ஆச்சரியம் அந்த தஸ்பீகளுக்கு அப்படின்னு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படின்ற தஸ்பீகை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிடுறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேராக போய் அந்த அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள்ட்ட, நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருந்த 4 தஸ்பீகள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அதோட இந்த வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இந்த தஸ்பீகையும் நீங்கள் சேர்த்து ஓதி அதனுடைய கடனை அடைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பின்பு அதை சுமக்கின்றார்கள். அதை ஓதுகின்ற அந்த பறக்கத்தினால சுமக்குகின்றார்கள். கியாமத் நாள் வரைக்கும் சுமக்கக்கூடிய ஆற்றலை இந்த தஸ்பீகோடு சேர்த்து அந்த மலக்குமார்கள் அடைந்து கொண்டார்கள் அப்படின்ற ஹதீஸ். அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய அந்த திக்ரு தான் எல்லா விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பு, எல்லா விஷயங்களையும் செய்வதற்கான ஆற்றல் என்பதையும் தாண்டி முழுக்க முழுக்க நம்முடைய மன நிம்மதியை ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற விஷயத்தில் தான் வைத்திருக்கிறான் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்களாக இருக்கின்றது. எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாளாக மனிதர்களுக்கும் தருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.